தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, பணவிரயங்களில் கவனம் தேவை. செய்தொழிலில் கவனம் தேவை. கோப்புகளில் கையாளும் போது அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேல் அதிகாரியின் சொல்படி கேட்டு நடப்பது இருக்கின்ற வேலையை தக்க வைத்துக் கொள்ளலும். விரும்பிய இடமாற்றத்தை பெறலாம். ரிஷபராசி நேயர்களே, பணவரவில் தடை இருக்காது. வரவுக்கேற்ப செலவும் இருக்கும். எனவே செலவினங்களில் கவனம் தேவை. குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் தற்போது கைகூடும். மிதுனராசி நேயர்களே, குழப்பங்களும் தடைகளும் விலக உள்ளன. தேவையான பொருளாதார வசதி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. அரசியலில் புதிய பதவி கிடைக்கப் பெறுவீர்கள். கடகராசி நேயர்களே, இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். சுப செலவுகள் உண்டாகும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். புதிய வழிகாட்டியால் வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்ல உள்ளீர்கள். புதிய தொழில் கைகூடும். புதிய கிளை தொடங்கும் எண்ணம் தற்போது நிறைவேற்றலாம். சிம்மராசி நேயர்களே, அரசியலில் இருப்பவர்கள் அடக்கம் தேவை. வாய் வார்த்தைகளில் கவனம் வேண்டும். வெளியிட உணவுகளை தவிர்த்துக் கொள்வது நன்று. ஜாமீன் கையெழுத்து கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, மனசஞ்சலம் சற்று குறைய வாய்ப்புண்டு. மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளால் பெருமை உண்டு. செய்தொழிலில் வளர்ச்சி உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, இல்லத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். புதிய தொழிலில் லாபம் ஏற்படும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் கைகூடும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, செலவினங்களில் கவனம் தேவை. கையிருப்பில் கவனம் தேவை. புதிய தொழில் முதலீட்டும் போது பலமுறை யோசித்து செயல்பட வேண்டும். பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நன்மையை தரும். விவசாயத்தின் மேல் மனம் நாட்டம் செல்லும். தனுசு ராசி நேயர்களே, புதிய முயற்சிகள் கைகூடும். தாங்கள் எண்ணிய செயல்களை செய்து முடிப்பீர்கள். அனைவரின் ஒத்துழைப்பால் தங்கள் கனவு நினைவாகும். அயல்நாட்டு தொடர்பு ஆக்கத்தை தரும். பங்கு சந்தை ஏற்றம் தரும். மகர ராசி நேயர்களே, தன்னம்பிக்கை கூடும். தைரியம் கூடும். ஆரோக்கியம் கூடும். பண உறவு ஏற்படும். இருப்பினும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. யாரையும் அலட்சியமாக பேசவிடக்கூடாது. கும்பராசி நேயர்களே, கோயில் குளம் என குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பணம் பல வழிகளில் வரும். பிள்ளைகளால் ஏற்றம் காண்பீர்கள். அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்குவீர்கள். புதிய தொழில் கைகூடும். மீனராசி நேயர்களே, ஆரோக்கியம் கூடும். உள்ளம் தெளிவாகும். செய்தொழிலில் மேன்மை ஏற்படும். இருப்பினும் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது நன்மையை தரும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளவும். துலாம் ராசி நேயர்களே, முடிந்தவரை தாங்கள் வெள்ளை மற்றும் பச்சை வண்ண ஆடைகளை உடுத்துவது அனைத்து வித நன்மையை தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.